ஏமனில் தூக்கு தண்டனை எதிர்கொண்டு வந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது நாடு முழுவதும் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனில் செவிலியராக பணியாற்றி வந்தவர் 2017ஆம் ஆண்டு தொழில் பிரச்சனைகள் காரணமாக அவரது ஏமனிய தொழில் கூட்டாளியை போதை மருந்து ஊற்றி கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்நாட்டில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 2020ஆம் ஆண்டு ஏமனின் நீதிமன்றம் நிமிஷாவிற்கு தூக்கு தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்தியாவில் பல்வேறு மனிதநேய இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்தியதுடன் உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசும் இதில் தலையீடு செய்து வந்தன. இந்நிலையில் ஜூலை 16, 2025 அன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் அது தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்பது பெரிய நிம்மதியான செய்தியாக அமைகிறது. இந்த வழக்கை தீர்க்க $1 மில்லியன் அமெரிக்க ஏமனிய குடும்பத்திற்கு கொடுக்க இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஆனால் அந்த குடும்பம் இதுவரை அதை ஏற்க மறுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் நிமிஷா பிரியாவை மீட்பது கடினமான செயல் என்றாலும் மனித நேயத்தின் அடிப்படையில் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என இந்திய அரசு உறுதியளித்துள்ளது.